حي على الفلاح. அல்லாஹ் விசாரணையை அல்லாஹ் தொடக்கம் செய்வான். நபிமார்கள் முதலில் யா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்திலே சென்றீரா? செய்தியை எடுத்து வைத்தீரா? ஆம் யா அல்லாஹ், சென்றேன் யா அல்லாஹ். நூஹின் சமூகமே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உங்களிடத்திலே வந்தாரா? யா அல்லாஹ், எங்களிடத்தில் எந்த ஒரு நற்செய்தி சொல்லுபவரும் எச்சரிக்கை சொல்லுபவரும் வரவில்லை என்று அல்லாஹ்விடத்திலேயே போய் சொல்லுவார்கள். யா நூஹ், நீ சென்றாய் என்கிறாய், உன் சமூகம் மறுக்கிறதே, யார் சாட்சி நூஹே? உனக்கு யார் உனக்கு சாட்சி கொடுப்பார்கள்? யா அல்லாஹ், முஹம்மது ரசூலும் அவர்களின் சமூகமும் எனக்கு சாட்சி சொல்லும் யா அல்லாஹ். யார் சாட்சி சொல்லுவார்கள்? யார் சாட்சி சொல்லுவார்கள்? முஹம்மது ரசூலும் அவர்களின் சமூகமும். யார் அவர்களின் சமூகம்? யார்? இன்ஷா அல்லாஹ் நாம் நபி நூஹ் அவர்களுக்கு சாட்சி கூறுவோம் யா அல்லாஹ். சென்றார் நூஹ். எங்கே அறிந்தீர்கள்? குர்ஆனை படித்தோம் யா அல்லாஹ், அதிலே சொல்லி இருக்கிறாய் யா அல்லாஹ். நூஹே, உன் சமூகத்தில் உன்னை ஏற்றவர்களை எடுத்துக்கொள், ஏற்காதவர்களை நரகத்தை நோக்கி அனுப்பு. யா ஈசா அலைஹிஸ்ஸலாம், மக்களை வணங்க கூறினீரா? இல்லையா அல்லாஹ். மக்களிடத்திலே நீங்கள் என்னுடைய பிள்ளை என்று சொன்னீரா? இல்லையா அல்லாஹ். இருக்கும் பொழுது அறிந்தவன் நான் மரணித்ததற்கு பிறகு நான் அறியவில்லையா அல்லாஹ். செல்லுங்கள் நரகத்திற்கு. காஃபிர்கள் எல்லோரும் அனுப்பப்படுவார்கள், முஷ்ரிக்குகள் எல்லோரும் அனுப்பப்படுவார்கள். மூமின்கள், முஸ்லிம்கள், பாவம் செய்தவர்கள் என எல்லோரும் நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுவான். ஆரம்பிக்கட்டும் விசாரணை, முதல் விசாரணை. وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது கழுத்திலே போடப்பட்ட ஏடு புத்தக வடிவாக அவருக்கு முன்னால் கொண்டு வந்து கொடுக்கப்படும். இன்னாதில் وَكُلُّ صَغِيرٍ وَكَبِيرٍ مُسْتَتَرٍ. அவன் இந்த உலகத்திலே செய்த சிறிய நன்மையும் சிறிய பாவம் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். எங்கே இருந்தான், என்ன செய்தான், எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட இடத்தில். يَوْمَ تَجِدُ كُلُّ نَفْسٍ مَا عَمِلَتْ مِنْ خَيْرٍ مُحْضَرَةٍ. செய்த அனைத்து நன்மையும் பார்ப்பான், செய்த அனைத்து தீமையும் பார்ப்பான். எதுவும் மறைந்திருக்காது. அல்லாஹ் கூறுவான், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக். உன் புத்தகத்தை நீ படி. وكفى بنفسك اليوم كفى بنفسك اليوم عليك حسيبا. உன்னை விசாரணை செய்வதற்கு நீ போதுமானவன். நான் விசாரிப்பது இருக்கட்டும், நீ எழுதிய உன் வாழ்க்கையின் புத்தகம் படி. என்ன செய்தாய்? படி, படி, படி. திருப்புவான், திருப்புவான், திருப்புவான். செய்த நன்மைகள் தீமைகள் அனைத்தும் பாவி சொல்லுவான், யா வைலதா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா இல்லா அஹ்ஸாஹா. நாசம், நான் செய்த சிறிய பெரிய அனைத்தும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே.
யாராவது இருக்கிறார்களா இந்த புத்தகத்தின் பாவங்களின் பக்கங்களை அழித்து நன்மையாக பதிவு செய்வதற்கு? அல்லாஹ் கூறுகிறான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ. நல்லவரின் புத்தகம் அவருடைய வலக்கரத்திலே கொடுக்கப்படும். நல்லவருக்கு எங்கே? நல்லவருக்கு எங்கே? எந்த கரத்தில்? வலது கரம். பார்ப்பான், நன்மை 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 நன்மை. அட மக்களே, என் புத்தகத்தை படித்து பாருங்கள். இதோ இதோ, இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, மறுமையில் விசாரிக்கப்படுவேன் என்று பயந்து நான் செய்த நன்மைகளை படியுங்கள். சுப்ஹானல்லாஹ். அழைப்பு விடுப்பான் அந்த அடியான். அல்லாஹ் கூறுவான், கூப்பிடுங்கள் அவனை. ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்வான சொர்க்கம், குடிப்பான், சாப்பிடுவான், நிரந்தரமாக இருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா. யாருடைய புத்தகம் அவருடைய இடக்கரத்திலே கொடுக்கப்படும், அவன் சொல்லுவான், இந்த நாளை நான் அடைந்திருக்க வேண்டாமே, இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாதே, இது என்னை விட்டு கடந்து சென்றிருக்க வேண்டுமே. மாஹ்னா அன்னி மாலியா, நான் சம்பாதித்த செல்வம் எங்கே? ஹலக அன்னி சுல்தானியா, என் ஆட்சி படை பட்டாளம் எங்கே? خذوا فغلوا ثم الجحيم صلوا. இடக்கரத்திலே கொடுக்கப்பட்ட அவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள், 70 முழம் கொண்ட சங்கிலியால் பிணைத்து தூக்கி எறியுங்கள் நரகத்தை நோக்கி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். பாவம் படிப்பான், இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பான். புத்தகம் கொடுக்கப்படாதவன் கடித்து கடித்து கையை அனைத்தையும் கடித்து துப்பி விடுவான். ஐயோ, என் நிலைமை என்ன என்று பயந்து